நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அசிஸ்டன்ட் போஸ்டிங்ல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட் வரையர்கள் வந்து உங்களுக்கு பிரிச்சும் வந்து காமிச்சிருக்காங்க. ஃப்ரெஷர் சேலரி பொறுத்த வரைக்கும் 34K சேலரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிகிரி வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 18/8/2025 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாக எங்களை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்டிசி, டிஎன்இபி, போஸ்ட் ஆபீசரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம். கீழே வந்து ஆர்டிகல் வந்து கொடுத்திருக்கோம். வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல வந்து லெஃப்ட் சைட் கார்னர் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்து இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நியூ நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பிஎஃப் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஒட்டுமொத்தமாக 250 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுல இயர் கேட்டகரிக்கு 78, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 1, ஓபிசி கேட்டகரிக்கு 42, எஸ்சி கேட்டகரிக்கு 23, எஸ்டி கேட்டகரிக்கு 12, உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து 9 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர். சோ இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் ஆபீசர்ல இருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங் வேகன்சிஸ் வந்து எப்ப வேணாலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெவல் 8க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த போஸ்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து யூஆர் கேட்டகரிகளுக்கு எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து அப் டு 30 வயசு வரைக்கும், ஓபிசி கேட்டகரிகளுக்கு வந்து அப் டு 33 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப் டு 35 வயசு வரைக்கும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து நீங்க கண்டிப்பா வந்து முடிச்சிருந்திருக்கணும். சோ இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி நான் மினிஸ்டர் போஸ்ட் தான், பியூர்லி பெர்மனன்ட் போஸ்ட் தான். எந்த ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலும் வந்து எடுக்க போறதா இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 74 வேகன்சிஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 74 காலி பணியிடங்கள் யூஆர் கேட்டகரிகளுக்கு 32, எக்கனாமிக் பர்சனுக்கு 7, ஓபிசிக்கு 28, எஸ்சிக்கு 7, உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து 3. சோ இந்த காலி பணியிடங்கள் 74 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 10க்கு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர் எக்கனாமிக் வீக் பர்சன் வந்து அப் டு 35 வயசு வரைக்கும், ஓபிசிக்கு வந்து அப் டு 38, எஸ்சிக்கு வந்து அப் டு 40, 35 வயசு வந்து அப் டு எஸ்டி கேட்டகரி இருக்கும், 45 வயசு வந்து அப் டு உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான். குரூப் ஏ நான் மினிஸ்டர் போஸ்ட் தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இந்த 250 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 18/8/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இது எந்த வெப்சைட்ல இருந்து இருக்குன்னா யூபிஎஸ்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த யூபிஎஸ்சி வெப்சைட் அப்ளை பண்றதுக்கான லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப் டு 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் கன்சல்டேஷன் கொடுத்திருக்காங்க. 3 வருஷம் வந்து ஓபிசிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்குல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் இருக்கும். ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 இயர்ஸ் வந்து வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது வந்து எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பைன்ட் ரெக்கமெண்ட் டெஸ்ட் பேஸ் பண்ணியும், அது இந்த பேஸ் பண்ணி அதுல யார் செலக்ட் ஆறீங்களோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சேம் அதுலயே வந்து இன்டர்வியூ அடிப்படையிலும் வந்து 2 கேட்டகரி வைஸ் தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பைன்ட் ரெக்கமெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான
சிலபஸ் டீடைல்ஸ் வந்து எக்ஸாமினேஷனுக்கும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் டீடைல்ஸ் வந்து என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ கட் ஆஃப் மார்க் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி எக்கனாமிக் வீக் பர்சன் கேட்டகரியில 50 மார்க்குக்கு எபோவ் இருக்கணும். ஓபிசிக்கு வந்து 45க்கு மேல இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40க்கு மேல இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வழியா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து சொல்லியிருக்காங்க. மதுரைக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து திருச்சி. இந்த 4 லொகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஆடடா வந்து பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எதை வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான சிலபஸ் டீடைல்ஸ், சோ ஒவ்வொரு போஸ்டிங் தனித்தனி இருக்குது. சிட்டிசன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன், நேபாள், பூட்டான், டெபிடான் இருந்தாங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 25 ரூபாய் மட்டும்தான் நண்பர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன், ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. இதுல எஸ்சி, எஸ்டி, உடல் உறுப்பினர்கள் எல்லா கேஸ்ட் உமன்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டாக்ட் பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.